வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ரோட்டில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் வீட்டுக்கார் வந்துக்கிட்டே இருக்கார், தெருவில் பார்த்துட்டேன். அதனால் இன்னும் பொங்கல் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ட்ரெஸ் வாங்கி கேட்டேன், ட்ரெஸ்ஸும் வாங்கி தரலை. எப்போ பாரு பஞ்சப்பாட்டு தாங்க பாடுறாங்க. இல்லை உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டுக்காரர் இப்படி தான் பஞ்சப்பாட்டு பாடுவாங்களான்னு தெரியலை. ஆனால் என் புருஷன் பஞ்சப்பாட்டு தான் பாடுவாங்க. கேட்குறேன் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியலை. பார்ப்போம். சிக்கன் வேறு புடவை கட்டியிருக்கேன், அதுக்கே 7 திட்டுவாங்க. எதுக்கு வீட்டில் இருக்க பொம்பளைக்கு வராது? ரோட்டில் பிள்ளைங்களோட பால் விளையாடுது, ஜாலியாக வராங்க. அங்கிள், அஜய் அங்கிள், நீ எங்க கலந்துக்கிட்டு என்னமா பண்ற? அங்கிள் நானே நிக்கிறியே, நான் நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலதான். என்னமா பண்ற? அங்க இருக்கு வீடு, இங்க என்ன பண்ற நீங்க? சும்மா பிள்ளைங்க வாக்கிங் வந்தேன். வாக்கிங் வந்த நீ வந்து உட்கார்ந்து பைக்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்திருக்க, வாக்கிங் வருது. திடீர் கால் வலிக்குது. சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். சொல்லு. போன உள்ள வை, தூக்கி. ஏமா இருமா, ஆல்ரெடி போன் எடுக்க மாட்டேங்க, நான் என்ன டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். நீ போய் இந்த நேரத்துல கீரை விக்கிறாங்க முதவி. இங்க பாரு, பொங்கல் 2 நாளையில. பொங்கல்? ஆமா, பொங்கல் தான் 2 நாள்ல எல்லாத்துக்கும் தெரியுமே. என்ன பொங்கல் 2 நாள்ல எல்லாருக்கும் தெரியுமா? என்னம்மா பொங்கல் தான் எல்லாத்துக்கும் தெரியுமாமா? அது என்ன நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா பொங்கல்னு? போட்டுக்க, அதான் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன இப்போ போட்டிருக்கேன்? பொங்கலுக்கு போட்டுக்க. பொங்கலுக்கு போட்டுக்கனா பொங்கலுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கும், போட்டுக்க. புதுசு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? நான் தெரியாம கேக்குறேன். அது ஒரு ஓரமா கொஞ்சம் பணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். இங்க ஒரு பையிலும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, எல்லாம் உட்கார்ந்துட்டு விளையாண்டு இருக்காங்க. நீ காசு கேப்பதான் அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. என்ன நிறுத்துமா? என்ன பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸுன்னு? இல்லம்மா, நான் தெரியாம கேட்கிறேன். ரம்ஜானுக்கு ட்ரெஸ் வேணும்னு, அடுத்து பக்ரீத்துங்கன்னு, அடுத்து தீபாவளின்னு, இப்ப பொங்கலுங்க, கடவுள் எதுக்கு இத்தனை பண்டிகை வச்சிருக்காரு? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. புது துணி போடணும்னு பழைய காலத்துல வருஷத்துக்கு ஒரு தாட்டி வாங்குறதாம்மா துணி. நீ என்ன இத்தனை தாட்டி வாங்கினா என்னம்மா துணி? அது துணி இல்லம்மா, அது வருஷத்துக்கு ஒருக்கனா. நீ போன வாரம் தான் உன் தங்கச்சிக்கு ஏதோ வயசுக்கு வந்துருச்சு, அதுக்கு ட்ரெஸ் வேணும்னு அதை வேற எடுத்து தந்தேன். இப்ப அத நான் திருப்பி போட்டுட்டேன்டா. என்னடி இவ பானு புருஷன் இப்ப நீ பிச்சைக்கார போட்டுட்டு பையலா எங்கேயும் போக இருக்கான்னு தேவையில்ல. நீ போட்டுட்டு எங்கேயும் தேவையில்ல, இங்கேயே உட்காரு. நீ கடுப்பை கிளம்பி கீரைக்கார பாக்குறாங்க, பிச்சைக்கார பையலா இருக்காரு. எவ்வளோ ட்ரெஸ்லாம் வாங்கி தருது? ட்ரெஸ்ஸுன்னு ஆம்பளை கஷ்டப்படுறது யாருக்காவது தெரியுமாண்ணே? ஆனா அதுக்கு கேட்பாங்கல்லண்ணே. ஏய், போட்டு கொடுத்துருவியா? பிச்சு புடி மிச்சு ஒண்ணே. என்னடா தீபாவளிக்கு வேணுங்க, ஆயுத பூஜைக்கு வேணும், இதுக்கு வேணும், அதுக்கு வேணும். சம்பாதிக்கிறது யாருண்ணே? நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், வாங்கி கொடுக்கணும்லண்ணே. இப்படி நீங்க இப்ப வந்து வண்டியில இத்தனை மணிக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி பிள்ளைக்காக தானே உழைக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சொல்றது? என்னன்னா இதுக்கு பொங்கலுக்கு என் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே செய்வாங்க. டீ நகர் கூட்டு போனா ஒரு ட்ரெஸ் எடுத்தா பரவாயில்லண்ணே. புடவை ஒண்ணு, சுடிதார் ஒண்ணு, அதுக்கு மேட்சிங் இது நெக்லஸ் ஒண்ணுங்க, அதுக்குங்குவாங்க. ஏன்னா அவனுக்கு பனியனுங்குவான், ஜட்டிங்குவான், அது வேணுங்க. என்ன பண்றது? 10,000 ரூபாய் அவுக்கணும் கூட கிடையாது. துணிமணி தான் கேட்கும் ஆசைப்பட்டு. வந்து திட்டி விட்டு போகணும்னு பார்த்தா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போறீங்க. சோறு இல்லாட்டி இருந்துரும் பொம்பளைக்கு ட்ரெஸ் ஏதோ சொல்றாரு, மனசுல இருந்து சொல்றாரு. அவர் வேதனை, அவர் பாவத்தை கொட்டிட்டு போறாரு. அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நல்லா இருப்பீங்கண்ணே. அது எல்லாருமே ஒரு சரி, நான் ட்ரெஸ் வாங்குறது நியாயம்தான், நம்மளுக்கு சமைச்சு தர்றதும் நியாயம் தானே. சமைச்சு தருவான்னு கேட்குறீங்களா? காலிலேருந்து சாப்பிடல, இது வரைக்கும் சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு வார்த்தை, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கல. பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, நல்லா வாயில வருது. போ உள்ள வாங்கி தரதுக்குள்ள ஊர்ல கீரை வாங்கிக்க. இவ்வளவு தூரம் பேசுறேன், கீரை வாங்கிக்க. கீரை என்ன கீரைண்ணே இருக்கு? முளைக்கீரை இருக்கு, அரைக்கீரை கொடுங்க. 15 ரூபா கொடுமா. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். காசு கொடு, 15 ரூபா ஒரு கட்டு போதும். 2 ரூபா கொடுத்து செய்யணுமே. செய்யுமா, அதையாவது ஆஞ்சு, அது இன்னைக்காவது வேலை செய்யுமா ஆஞ்சு. அண்ணா அழகா நைஸா பிசினஸ் பண்ணிட்டாரு 20 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு தரீங்க இவ்வளவு பெருசு? ரெண்டுமே 20 ரூபா தான் தரேன். 10 அததான் சொல்றேன், ஏன் கம்மியா தரீங்க? இல்ல ஒண்ணு வேணா 100 ரூபாய் எடுத்து தட்டுமா அண்ணனுக்கு? ஏமா அவரே தரேங்கறாரு, நீ என்னமா வேணாம்? கடையில எல்லாம் 25 ரூபாய் கீரை கட்டு. சென்னையில எல்லாம் கீரை கட்டு 25 ரூபாய். ஒரு 5 ரூபாய் வேணா தட்டுமானே? 10 ரூபா. அப்படியா?
நியாயமாக விற்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. அப்படி கற்றுக்கோ, ஒன்றுத்துக்கு லாய்க்கல தெண்டை பயலை. மூஞ்சி தூக்கி ரோட்டில் தேய்ச்சிருவேன். ஆமாம் தேப்பை.